न कर्मणां हनारम्भान् न निष्कर्यं पुरुषो अश्नुते न சந்நியாசனாத் ஏவ சித்திம் சமதி கச்சதி. இதுக்கு பொருள் என்னன்னா, செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவமடைதல் என்பது இயலாததாகும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நாம் தனிமையில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி இல்லை பக்தி பண்ணி இறைவனையே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இறை வழிபாடு மூலயமா தான் நமக்கு இறைவன் கிடைப்பார், அதுதான் இறை சக்தி அப்படின்னு நாம் தப்பாக நினைக்கிறோம். பகவான் என்ன சொல்கிறாருன்னா கேளுங்க, லௌகீக மனிதனின் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஒரு மனிதனாக அவனுக்கு பல கடமைகள் இருக்குது. இத்தகு கடமைகளை செய்து தூய்மை பெற்ற பின்புதான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். ஒரு மகனா, ஒரு அப்பாவா, ஒரு தாத்தாவா, இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் மகளா, மனைவியா, பாட்டியா, உங்கள் கடமைகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். தூய்மையடையாமல் திடீரென்று வாழ்வின் 4ஆம் நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் யாரும் வெற்றி பெற முடியாது. பல நோக்கு செயல்களிலிருந்து ஓய்வு பெற்ற சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் ஒருவன் நாராயணனின் நிலைக்கு உடனடியாக வந்துவிடுவதாக சாங்கிய தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர். ஆனால் பகவான் கிருஷ்ணரோ இக்கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையை பார்த்த பிறகு தான் பென்ஷன் கிடைக்குதோ, அதே மாதிரி மனிதனாகிய நாமளும் நம்மளுடைய கடமைகளை எல்லாம் செஞ்ச பிறகு 4வது விதியான சந்நியாசன்ற வாழ்வை நாம் மேற்கொள்ளும்போது தான் நமக்கு முழுமையான பூரணமான நிலை வருகிறது என்று பகவான் சொல்கிறார். இதயம் தூய்மையடையாத நிலையில் ஏற்கப்படும் சந்நியாசம் சமூகத்திற்கு தொல்லையை ஏற்படுத்தும். இறைவனுடைய திவ்யமான தொண்டில் ஈடுபடுபவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செயலாற்றவில்லை எனினும் ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு முன்னேறியுள்ளானோ அந்த அளவிற்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்மளோட செயல்பாடுகளையும் முழுமையாக முடித்த பிறகு நம்ம இறை தொண்டில் நம்மளை சமர்ப்பிக்கணும். அது வரைக்கும் நீ இறைவனை நினச்சிட்டே இரு, உன் செயல்பாடுகளை செஞ்சு